கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த மாதிரியான மாற்றங்களையும் மாறுதலையும் ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்மகுரு கோட்சார ரீதியாக அதிசாரத்தில் ஜென்மகுரு இருக்கக்கூடிய ஒரு தருணம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருந்து தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவை பார்க்கிறார். அப்போ குருமங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை ஏற்பட போகுது. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை குரு பகவான் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். ஆனாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராப்தம் என்னன்னா தனஸ்தானாதிபதி சூரியன். வேறு யாருக்குமே இந்த பிராப்தம் கிடையாதுங்க. அப்போ உங்களுடைய ராசியில் கோட்சார ரீதியாக அதிசாரத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை பார்க்கிறாரு 5வது பார்வையா. தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடன் சேர்ந்து சூரிய மங்கள யோகம் ஏற்படுது. அப்போ இந்த தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தான் சாரம் கொடுத்துருக்கிறார். விசாகம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் 210 டிகிரியில் சூரியன் முருகர் அவதரித்த நட்சத்திரம். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானாதிபதி குரு பகவானுடைய பார்வையும் வாங்குறாரு. எதை சாப்பிட்டா என் பித்தம் தெரியுன்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேங்க, ஏன்டா இருக்கேன் எதுக்குடா இருக்கேன்ற மன அழுத்தத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஏதாவது செஞ்சுக்கிடலாமான்ற ஒரு எண்ணத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேங்கன்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்கட்டுங்க, ஆனால் இந்த நேரத்தில் அந்த கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். நாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடியது என் கடனை கட்டுறதுக்கு வழி பண்ணு, அதுதான் நம்ம கேட்குறோமே தவிர என் கடன் தீர்றதுக்கு யாரையாவது அனுப்புன்னு சொல்ல போகிறதில்லை. நான் பட்ட கஷ்டத்தை, நான் வாங்கின பணத்தை நான் அனுபவிச்சது நானே சரி பண்ணிக்கிறேன், சரி பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் மட்டும் கொடுங்கன்னு கேட்கக்கூடியவங்க தான் கடகராசியில் பிறந்தவங்க. மனசார சொல்கிறேனுங்க, கார்த்திகை மாதம் 19ஆம் தேதிக்குள்ளார கடகராசியில் பிறந்தவங்களுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தரும், அதில் மாற்று கருத்து இல்லை. பொதுவாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் யாருடைய சப்போர்ட்டும் பெருசாக இருக்காது. நீங்களாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலே வந்திருந்திருப்பீங்க. அப்போது இந்த நேர காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களையும் சரிப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு, வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களையும் சரிப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆதாரம் தொழில் ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய இரு கிரகங்கள் குரு பகவானுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. சொன்ன உடனே கேவிலி சொல்லுது, பள்ளி சத்தம் போடுது. நிச்சயம் அதுவும் வலதுபுறம், நான் பேசுகிறதுக்கு வலதுபுறத்தில். இது ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு சகுனம். எத்தனை பேருக்கு பள்ளி சகுனம் இருக்குது பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனால் நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த நேரம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லலாம். இந்த லாபஸ்தானாதிபதினா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான். லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் சுபஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் இருந்து தொழில்ஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது பாவகத்தை தொழில்ஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது பாவகத்தை லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்க்கிறார். இதனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் காசு பணத்தை இழந்துட்டேன், அடுத்தவங்ககிட்ட காசு பணத்தை கொடுத்து போட்டு இழந்துட்டேன், இல்லை அடுத்தவங்ககிட்ட வாங்கிட்டு அதை கட்ட முடியாத மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், அதாவது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய முழுமையான சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறேன் சார்,
இருந்த வேலையை விட்டு 6 மாத காலமாக, ஏன் 2 வருஷ காலமாக தொழிலே இல்லாமல் கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு என்னுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சங்கடப்பட்டுட்டு இருக்கிற கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, உங்கள் அப்பா செஞ்ச தொழிலை நீங்கள் செய்யலை, உங்கள் தாத்தா செஞ்ச தொழிலை நீங்கள் செய்யலை, நீங்களாக கையூனி கரணம் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்க, லாபகரமாக இருந்தது. ஏதோ ஒரு கிரகம் அந்த தொழிலில் சங்கடங்கள் வந்துருச்சு. ஒரு செயல் செய்யாதவங்களுக்கு தான் அது பெருசு, ஏற்கனவே ஒரு செயல் செஞ்சவங்களுக்கு அது பெருசு கிடையாது. இப்போ நீங்கள் மனசு வச்சா கூட, இந்த கார்த்திகை மாதத்தில் 19 தேதிக்குள்ளார நீங்கள் மனசு வச்சா கூட நீங்கள் சாதிச்சு விடுவீங்க. சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய செயல் தானுங்க, ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, இது பிரம்மாண்டம் கிடையாது. ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது, பார்த்துக்கிடுங்க. ஒரு சிலரால் ஒரு சில நேரத்தில் தான் சாதிக்க முடியுது. இன்றைக்கி சாதித்தவங்க, உயர்ந்தவங்க, ஒசந்து பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தானே அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டினாங்க, இன்றைக்கி சாதிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் காட்டிய ஒரு பாதை, கொடுத்த வாய்ப்பை உங்களுக்கு தராமல் போயிடுமா? இது உங்களுக்கான நேரங்க. ஒசந்து பாருங்கள், உயர்ந்து பாருங்கள். என்ன காரணம்? நான் உசுப்பேத்துறதுக்காக நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்க, தொழில் ஸ்தானாதிபதியை குரு பகவான் பார்க்க, தைரிய ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்க, புதனாதித்ய யோகம், சூரிய மங்கள யோகம் ஏற்படுது. லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. இதை விட ஒரு நல்ல நேரம் நமக்கு வேணுமா? காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும். இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டாவே போதுமானது. உடம்புல உசுறு ஒன்று இருக்குது, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், விடுங்க. அதே மாதிரி கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு குடும்பஸ்தானத்தில் ரொம்ப சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அஷ்டமச்சனியுடைய தாக்கம் இப்போ வரைக்கும் ஒரு சிலருக்கு தீர்ந்திருக்காது. மாடு கறக்கிறதுக்கும் மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்குதுன்ற மாதிரி எந்த வகையிலும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க, நிம்மதி சந்தோஷம் இல்லைங்க. இதனால் மது ரூட்டில் போயிடலாமா? மது ரூட்னா உங்களுக்கு புரியும். ஏதாவது ஒரு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகும். ஏன்னா திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. அந்த திருமண ஸ்தானத்தையும் குரு பகவான் தேவகுரு பார்க்கிறாரு. திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கும் நட்சத்திரம் கொடுக்குறாரு. திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு வீடும் கொடுத்து பார்வையும் பார்க்கிறாரு. குரு பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம் இல்லையா? அப்போ தொழில் ஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாவையும் பார்க்கிறாரு, திருமண ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, திருமண ஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு. சரி, அந்த குரு பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாருன்னா, அவர் தான் உச்ச நிலையில் கம்பீரமாக அதிசாரத்தில் தன்னுடைய சுயசாரன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரே, எப்படி நமக்கு பாதகத்தை பண்ணிவிடும்? ஐயா, இது உங்களுக்கு உண்டான நேரம். உயர்றதும் உயராமல் இருக்கிறதும் உங்களுடைய சொந்த சௌகரியம். இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்செல்லாம் உங்களை கூட்டிகிட்டு போகாது. இந்த நேரத்தில் என்னுடைய வீடியோவை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு விதி இருந்திருக்கும். நான் உங்கள் கண்ணில் படணும், இல்லை நீங்கள் எங்கள் கண்ணில் படணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதி இருந்திருக்கும். அப்போது அதுதான் இந்த பிரபஞ்சம் காட்டுற ஒரு பாதை. இந்த வார்த்தைகளை வேத வாக்க நினச்சிக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்படுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க. நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பலனை கொடுக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி கடகராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் செவ்வாதானே. அப்போ புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு சனி பகவான் சாரம் கொடுக்குறார். இந்த தருணத்தில் சனி பகவானுக்கும் செவ்வாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பகை இருந்தாலும் செவ்வாவையும் சனியும் குரு பகவான் பார்க்கிறார். புத்திர ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானாதிபதியுடைய சாரம் வாங்குறாரு. திருமண காரகன் செவ்வாவுடைய வீட்டை பார்க்க புத்திர பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாவுக்கு புத்திர காரகன் பார்வை பார்க்கிறார். இது எல்லாமே குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்தும். கடகராசியில் பிறந்தவங்க
கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க, 12 வருஷம் ஆகுதுங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்க. இது கார்த்திகேயனுக்கு உண்டான ஒரு மாதம், ஐயப்பனுக்கு உண்டான ஒரு மாதம். பல அற்புதங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்க தான் செய்யுது. அப்போது அடுத்த கார்த்திகை மாதம் உங்கள் வம்சத்துக்கு வாரிசு இருக்கும். இதுக்கு முன்னாடி பிரம்மச்சாரியாக இருந்தீங்க, தம்பதிகளாக்கி அந்த பிரபஞ்சம் அடுத்த வருடம் இந்த நாளில் தாய் தந்தைன்ற பட்டத்தை கொடுத்துரும். போகாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு போட்டோம், ஒன்றும் நடக்கலை. கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாயிடுச்சு, கும்பிட்ட சாமியெல்லாம் கல்லாயிடுச்சு, செலவழிச்ச காசெல்லாம் செம்பாயிடுச்சு. என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கள் போகுதுல மாற்று கருத்தில் நம்பிக்கை இருந்தால் செயல்படுங்க. இயற்கையோ அல்லது செயற்கையோ தானாக குழந்தை நிற்கலாம், அல்லது மருத்துவ உருவப்பட்டத்தில் குழந்தை பாக்கியம் உருவாகலாம். அது அப்பாற்பட்ட விஷயம். அது உங்களுடைய வயசை பொறுத்து, உங்களுடைய உடம்பை பொறுத்து. ஆனால் புத்திரபாகியம் உருவாகிறதுக்கு உண்டான நேரத்தை தவற விட்டுட வேண்டாம். நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசன் ஆகிடுவோம். அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாகவே நாம் இருந்தாலும் ஆண்டி ஆகிடுவோம். இது யாருமே இது ஏற்றுக்க முடியாத விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ஏற்றக்கூடிய விஷயந்தான். இந்த நேரம் கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நீங்கக்கூடிய நேரம், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலாபலன்களை பார்க்கணுமா, வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சாதகத்தை அனுப்பி வைங்க. துல்லியமாக, விரிவாக, விளக்கமாக, ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். இந்த பதிவு கடகராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.